Welcome to TutorFlix. இன்றைக்கி நம்ம UGTRB கிளாஸில் பார்க்க போகிறது யூனிட் 2ல் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் நமக்கு வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம், போலார் ஃபார்ம் இந்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பட் அடிஷ்னலாக நம்ம வந்து இம்ப்ளிசிட் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேராமெட்ரிக் ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு 2-3 ஃபார்ம்ஸ் நமக்கு அடிஷ்னலாக வந்துட்டு புக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம அதுவுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்துட்டு கார்ட்டீசியன் பார்க்கலாம், ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு XY, ஓகேவா? கார்ட்டீசியன்னாலே நமக்கு என்ன, X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் நம்ம எடுப்போம். இதில் வந்துட்டு நம்ம இப்போ Pன்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒரு லைன் வரைகிறோம். அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு என்ன பண்ணும், ஒரு ஆங்கிள் வந்துட்டு நமக்கு க்ரியேட் பண்ணும் இல்லையா? அந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு கர்வ் வரைகிறோம், ஓகேவா? இந்த Pன்ற பாயிண்டில் நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா? இங்கே வந்து நம்ம ஒரு கர்வ் வரைகிறோம். இந்த கர்வேச்சரை வந்துட்டு நம்ம என்ன பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா? இந்த கர்வேச்சரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு என்னவாக இருக்கும்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருக்கும். இப்போ கர்வேச்சரோட வேல்யூ 5 அப்படின்னா 1/5 வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருக்கும். இதுதான் ஜென்ரல் டெஃபினிஷன், ஓகேவா? நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் கொஞ்சமாக பெண்டாக இருந்தாலும் அது கர்வேச்சர் தான், நல்ல பெண்டாகி வந்தாலுமே அது கர்வேச்சர் தான், ஓகேவா? எப்படி வரைஞ்சாலுமே அதை நம்ம என்னென்னா இந்த ஆர்க் மாதிரி வந்துச்சுனாலே அதை நம்ம கர்வ்னு தான் சொல்லுவோம். ஓகே, சரி, இப்போ கிளாஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து எனக்கு A,Aன்ற பாயிண்டில் கண்டுபிடிங்க, 3,4ங்கிற பாயிண்டில் கண்டுபிடிங்க, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து கார்ட்டீசியனுக்கு, ஓகேவா? ρ = 1 + y1² ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை y2, ஓகேவா? இதில் y1 y2ல என்ன அப்படின்னா நம்ம நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன் தான். y1ன்னா dy/dx, y2னா d²y/dx², ஓகேவா? இது நம்மளோட நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன் தான். இன்கேஸ் இந்த dy/dsோட வேல்யூ நமக்கு இன்ஃபினிட்டியாக கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்குவோம். எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா என்ன வரும், அப்போ இங்கே y1 y2ன்னு இருக்குதுன்னா இங்கே நமக்கு என்ன வரும், x1 x2ன்னு வரும். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். பட் நமக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை ஆகும், ஓகேவா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு curvature at a point equal to 1 / radius of curvature. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாயிண்டோட curvature என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவோ அதுதான் அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராகவும் இருக்கும், ஓகேவா? ஒரு சர்க்கிளில் நம்ம எந்த பாயிண்டில் வந்துட்டு நம்ம கர்வேச்சர் ஃபைன் பண்ண சொன்னாலுமே அந்த சர்க்கிளோட ரேடியஸ், இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதோட ரேடியஸ் 3 அப்படின்னா இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் 3ஆக தான் இருக்கும், ஓகேவா? சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, x² + y² = a². இது நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம், ஓகேவா? இப்போ இங்கே a² இருக்கிறது தான் இதோட ரேடியஸ், ஏவோட வேல்யூ என்னவோ அதுதான் இதோட ரேடியஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு எழுதிக்கலாம். இவ்வளோ பெரிய ஃபார்முலா போடணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதுக்கு கர்வேச்சரே வரைய முடியாது இல்லையா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத நம்ம எப்படி கர்வுன்னு சொல்லுவோம். ஸோ அதோட கர்வேச்சர் 0வாக இருக்கும். 0வாக இருந்துச்சுன்னா இப்போ அதோட ரெசிப்ரோக்கல் என்ன சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டி. புரிஞ்சிருச்சா? இன்றைக்கி ப்ராப்ளம் பார்க்கலாம். அது பேஸ்டாக நான் ஒரு 3 ப்ராப்ளம் நான் போட்டு காமிக்கிறேன், ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஓகேவா? ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் xy = 1 at the point 1,1. xy = 1ங்கிற ஒரு கர்வ் கொடுத்துருக்குறாங்க. 1,1ங்கிற பாயிண்டில் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்டுன்னு கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், 1 + y1² ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை y2. இதுதானே நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன வேணும், y1 வேணும், y2 வேணும். y1 என்ன, இந்த கிவன் ஈக்குவேஷன் xy = 1 எக்ஸ் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இது யூவி மெத்தடில் பண்ணணும். XYன்னு ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா? ஸோ UV' + VU' இதுதான் யூவி மெத்தடில் நமக்கு ஃபார்முலா. ஸோ அதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ dx/dy நமக்கு என்ன கிடைக்கும், x u கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், dy/dx. அதே மாதிரி
v அப்படியே வச்சுக்க போகிறோம், y அப்படியே வச்சுட்டு u டேஷ் x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், dx பை dxன்னு வரும். dx பை dxோட வேல்யூ என்னது 1. ஸோ அதை நான் டைரெக்டாக எழுதிட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு dy பை dx தான் வேணும். ஏன்னா y1ன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், dy பை dx தான் வேணும். ஸோ என்ன பண்ணிக்க போகிறோம், dy பை dxஐ மட்டும் வச்சுக்கிட்டு அந்த டேர்மை ரைட் சைடில் கொண்டு போக போகிறோம். ஒரு ஸ்டெப் விட்டுட்டேன் பாருங்கள். xy இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல, ஒன்று கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 0. ஸோ uv மெத்தடில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நமக்கு அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x dy பை dx ப்ளஸ் y இன்ட்டு 1ன்னு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கிடைக்குது. ஓகேவா. ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம dy பை dxோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த y இந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா என்ன வரும், x இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு ப்ளஸ் y இந்த சைடு போனால் மைனஸ் ஒய்னு வரும். அடுத்தது இந்த எக்ஸையும் நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா என்ன வந்துடும், மைனஸ் y பை எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ dy பை dxோட வேல்யூ என்னது, மைனஸ் y பை எக்ஸ். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், y1ன்னு சொல்லுவோம். அடுத்தது இதுக்கு நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1,1ன்னு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு 1னும் ஒய்க்கு 1னும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் y1ஓட வேல்யூ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருச்சு, -1 கிடைச்சாச்சு. ஓகேவா. y1ஓட வேல்யூ -1. நெக்ஸ்ட்டு y2 கண்டுபிடிக்கணும். y2னா என்ன, y1க்கு என்ன ஈக்குவேஷன் கிடைச்சதோ அதை இன்னொரு தடவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தானே y2ன்னு சொல்லுவோம். ஸோ d2y பை dx². இங்கே நமக்கு y1ஓட வேல்யூ என்னது, -y பை எக்ஸ். இப்போ -y பை எக்ஸுங்கிறது நமக்கு எப்படி இருக்குது, u பை v ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, v u டேஷ் மைனஸ் u v டேஷ் டிவைடட் பை v². இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, vங்கிறது இங்கே என்னது -y பை எக்ஸ் இருக்குது, இது u இது v. vங்கிறது என்ன, எக்ஸு. அடுத்தது யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் முன்னாடி அப்படியே போட்டுக்கலாம், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx மைனஸ் யூவை அப்படியே வச்சுக்க போகிறோம், யூவோட வேல்யூ -y. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், v டேஷ். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். டிவைட் பை v²க்கு x² அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்து -x dy பை dx ப்ளஸ் ஒய்னு ஆகிடும் இல்லையா. ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இப்போ -x dy பை dx ப்ளஸ் ஒய் டிவைடட் பை x². dy பை dxக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், மேலே y1க்கு -1 கண்டுபிடிச்சோம் இல்லையா dy பை dxக்கு. ஸோ இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், ஆல்ரெடி ஒரு -x இருக்குது, அது கூட -1 மல்டிப்ளை பண்ணால் +x ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், x ப்ளஸ் y டிவைடட் பை x²ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, திருப்பி எக்ஸோட வேல்யூ 1, அப்போ 2 கிடைக்கும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலை, dy பை dxக்கு -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன், இந்த -y பை எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா. -y பை எக்ஸ் போட்டால் இந்த எக்ஸு கேன்சல் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், y ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஒய்க்கு 1 தான் வேல்யூ, 1 + 1 2, சேம் வேல்யூ தான் கிடைக்கும். நீங்கள் இங்கேயே வந்துட்டு -1 போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா. புரிஞ்சிருச்சா. இப்போ y2 நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 2 கிடச்சிருக்குது. y1ம் கண்டுபிடிச்சாச்சு, y2வும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, 1 ப்ளஸ் y1க்கு -1² டிவைடட் y2க்கு 2 போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், இப்போ 1 இதை -1² பண்ணால் திருப்பி 1 வரும். இப்போ 1 + 1 2, 2^3/2 நம்ம 2 × √2ன்னு எழுதலாமா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ 2 × 2^1/2ன்னு இருந்துச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், பேஸில் ரெண்டும் சேம் நம்பருங்காட்டி 2 போடுவோம், பவரில் ஆட் பண்ணுவோம். இங்கே 1 இருக்குன்னு தானே மீனிங். அப்போ 1 + 1/2னா 3/2. ஸோ என்ன பண்ணலாம், 2^3/2 2 × 2^1/2ன்னு எழுதலாம் இல்லையா. 2^1/2னா என்ன அர்த்தம், √2 தானே அர்த்தம். ஸோ நம்ம அதை தான் இங்கே போட்டுக்க போகிறோம். ஓகேவா. இது ஏன் இந்த பேசிக் சொல்கிறேன் அப்படின்னா டச்சு விட்டுருச்சு, நிறைய கேப் விட்டு படிக்கிறவங்களுக்கு அது மறந்துருக்குன்றதுக்குனால சொல்கிறேன். ஓகே. ஸோ இங்கே என்ன வரும், 2 × √2 டிவைடட் பை 2, இது அப்படியே இருக்கும். அடுத்தது இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், √2 மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கிவன் ஈக்குவேஷனை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? y1 y2வும் கண்டுபிடிக்கணும். xyக்கு வந்துட்டு நமக்கு இந்த என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு y1க்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவும் y2க்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவும் கிடைக்கும். அதை வந்துட்டு நம்மளோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம்னா வர்ற ஆன்சர் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது எந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு? ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்து 2 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க எக்ஸ் ஒய்ன்ட்டு. அப்படி கொடுத்தா அதுக்கு இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் at 3,4 on the curve x square plus y square equal to 25. நான் ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னேன்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இது சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஏவோட வேல்யூ என்னவோ அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராகவும் வரும்னு சொன்னேன். இங்கே 25 இருக்குது. 25 நம்ம என்னென்னு எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ 5 தான் இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது வந்து ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போடணுன்னாலும் போடலாம். உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். y1 கண்டுபிடிச்சிருக்கேன், y2 கண்டுபிடிச்சிருக்கேன், அதை கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நோட்ஸில் பார்த்துக்கோங்க. இங்கே என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா ஃபைனலாக +5 கிடைக்காம -5 ஆன்சராக கிடைக்கும். எதில் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா மெத்தடில் போடும்போது. பட் ஆன்சர் நம்ம என்னென்னு எழுதணும்னா +5 தான் எழுதணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இதோட ரேடியஸ் வந்து 5. இதை -5ன்னு எடுத்தாலும் +5ன்னு எடுத்தாலும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிள் வரைக்கும் இருக்கிற ரேடியஸ் என்னது? இப்போ 5 சென்டிமீட்டர்னா -5 சென்டிமீட்டர்னு போட்டாலும் சரி, +5 சென்டிமீட்டர்னு போட்டாலும் சரி, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளோட பாயிண்ட் வரைக்கும் எனக்குள்ள கேப் என்ன? 5 சென்டிமீட்டர் தான். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்பவுமே நம்ம என்னென்னு தான் எடுத்துப்போம்? +ன்னு தான் எடுத்துப்போம். ஸோ இங்கே நமக்கு -5 கிடைச்சாலுமே +5 தான் எடுப்போம். ரெண்டுமே நமக்கு சேம் ஆன்சர் தான். ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்டால் நான் சொன்ன மாதிரி அதனோட ரேடியஸ் என்னவோ அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் கூட. ஓகேவா? சிங்கிள் லைனில் ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். Find the radius of curvature at the point a by 4, a by 4 of the curve root x plus root y equal to root a. ஓகேவா? பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸுக்கும் a by 4, ஒய்க்கும் a by 4 கொடுத்துருக்காங்க. இது ஒரு வருஷம் UGTRBயில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ √x + √y = √a இருக்குதா? நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு y1 கண்டுபிடிக்கணும். √x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 √x, √y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 √y, y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx. இங்கே ஏன் வந்துட்டு dx/dx போடலன்னு கேட்காதீங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx/dx 1 தான் வரும். அதனால் நான் போடலை. ஓகேவா? சரி, இந்த பக்கம் பாருங்கள். √a கான்ஸ்டன்ட்டு, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு dy/dx மட்டும்தானே நமக்கு வேணும். அப்போ பேலன்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போகலாமா? இந்த 1/2 √x இந்த சைடு வந்துச்சுன்னா -1/2 √xன்னு வந்துடும். இங்கே 1/2 √y வந்துட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போனால் நம்ம வந்துட்டு ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாமா? இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா dy/dxோட வேல்யூ -√y / -√x கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது இது வந்துட்டு நம்மளோட y1ஓட ஈக்குவேஷன். நம்ம y1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? a/4 அப்ளை பண்ணி ஒய்க்கும் a/5 போட்டாச்சு, எக்ஸுக்கும் a/4 போட்டாச்சு. ரெண்டுமே ரூட் ஆஃப் a/4. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் இங்கே இருக்கிறதுனால -1ன்னு வரும். y1ஓட வேல்யூ -1, y1ஓட ஈக்குவேஷன் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு y2க்கு என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ இங்கே இது யூவியில் போடணும். யூவோட வேல்யூ -√y, வியோட வேல்யூ √x. இங்கே யூவி மெத்தடில் அகெயின் நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா v அப்படியே வச்சுக்க போகிறோம் √x. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/2 √y dy/dx மைனஸ் ஆஃப் இங்கே u அப்படியே வச்சுக்க போகிறோம் -√y, வியோட வேல்யூ 1/2 √x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி இங்கே இருக்கிற மைனஸை நான் முன்னாடி கொண்டு வந்து போட்டுறேன். -√x / 2 √y dy/dx + √y / 2 √x. கீழே இருக்கிற √x ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வெறும் x வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் 2 இருக்குதா, இங்கேயும் 2 இருக்குதா. ஸோ நான் 1/2 வந்து வெளியே எடுத்துட்டேன். ரெண்டு டேர்ம்லேயுமே 1/2 காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துட்டு அந்த 2 வந்து இது கூட எழுதிக்க போகிறேன். 2xன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த dy/dxக்கு நம்ம -1ன்னு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு
ரூட் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ போடணும், எக்ஸுக்கு பதிலாக a/4, ஒய்க்கு பதிலாக a/4 இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இங்கே இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி -1 இன்ட்டு -1ன்னு வரும். அப்போ வேல்யூ என்ன ஆகும், +1 ஆயிரும். இங்கே என்ன ஆகும், ரெண்டுமே கேன்சல் ஆனால் +1 தான் வரும். அப்போ 1 + 1 டிவைடட் பை 2 இன்ட்டு a/4. 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் a/2 கீழே a/2 இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 + 1 2. 2 டிவைடட் பை a/2ன்னு இருக்குது. இந்த 2வை மேலே கொண்டு போகலாமா, மேலே கொண்டு போனால் என்ன வரும், 4/aன்னு வரும். ஸோ y2ஓட வேல்யூ 4/a. y1ஓட வேல்யூ -1, y2ஓட வேல்யூ 4/a. ஓகேவா, ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ பாருங்கள், ஃபார்முலாவில் போட்டால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2^3/2 டிவைடட் பை 4/aன்னு இருக்கும். இப்போ 2^3/2 என்ன எழுதலான்னு போன ப்ராப்ளமில் சொன்னேன், 2 இன்ட்டு √2ன்னு எழுதலான்னு சொன்னேன்னா கீழே 4/a இருக்குது. அப்போ இந்த 2வும் இந்த 4ஐ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 2 இருக்கும். அப்போ எனக்கு என்னென்னு இருக்குன்னா √2 டிவைடட் பை 2 டிவைடட் பை ஏன்னு இருக்கும். இந்த ஏவை மேலே கொண்டு போனால் நமக்கு a√2 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். நமக்கு ஆப்ஷனில் இதோட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே 2 இருக்குது இல்லையா, 2 என்ன பண்ணலாம், √2 இன்ட்டு √2ன்னு போடலாம் இல்லையா. √2 இன்ட்டு √2ன்னு போட்டால் நமக்கு வெறும் 2 தானே கிடைக்கும். ஸோ √2 இன்ட்டு √2ன்னு போட்டால் மேலே இருக்கிற ஒரு √2வும் கீழே இருக்கிற ஒரு √2வும் கேன்சல் ஆகி a டிவைடட் பை √2ன்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். இதுதான் நம்மளோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா, இப்போ இது மூணுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஓகேவா, இது வந்து நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இது வந்துட்டு வேறு ஃபார்முலா. ஸோ நாளைக்கு சொல்லித்தரேன். நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணேன், அது ஒரு சில எரர்னால இன்றைக்கி அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த டாபிக் இன்றைக்கி இப்போதைக்கு வேணாம். கேட்டிருந்தீங்க ஃபெப்ரவரி மந்த்தே முடிய போகுது, பட் சிலபஸை முடிக்கலை நம்ம பிளான் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஓகே தான், கரெக்டு தான். பட் நம்ம எடுத்த ரியல் அனாலிசிஸ் வந்துட்டு நமக்கு பெரிய யூனிட்டு, அதை நம்ம முடித்ததே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா நீங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமெல்லாம் ரியல் அனாலிசிஸ் எடுத்தீங்க அப்படின்னா பயந்துருவீங்க. ஐயோ இவ்வளோ படிக்கணுமா, ஏன்னா நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ்க்கெல்லாம் 2 days 3 days டைம் போட்டோம். ஆனால் அதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, எவ்வளோ கான்செப்ட் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்ல. குட்டி குட்டியாக நிறைய ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. அதுவே நமக்கு ஒரு 4 to 5 days எடுத்துச்சு. MCQs புரியலை, தியரி பார்ட் பார்க்கும்போது MCQ அது புரியலைன்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கு நம்ம 2-3 கிளாஸ் போட்டோம். ஸோ வந்துட்டு ரியல் அனாலிசிஸ் முடித்ததே பெரிய விஷயந்தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டு கூட யூனிட் 2லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம். யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இந்த மூணுமே வந்துட்டு கம்ப்ளீட் ப்ராப்ளம் பேப்பர் நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அவ்வளோ டைம் நமக்கு எடுக்காது. ஓகேவா, ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு போர்ஷன்ஸை முடிச்சிடலாம். ஓகேவா, அதில் உங்களுக்கு எந்த பயமும் வேணாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா அந்த டைமில் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோ கூட கொடுத்து முடிச்சிடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் கேட்டிங்க இல்லையா, நமக்கு யூனிட் 2 முடிஞ்சதே அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, யூனிட் 2 மட்டும் ஒரு நாளைக்கு 2 வீடியோ கொடுத்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு வீடியோவும் அடுத்து கிளாஸ் வீடியோ ஒன்றும், அப்படி நம்ம ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, அப்புறம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். எந்த ப்ராப்ளமில் எந்த ஸ்டெப்பு அந்த மாதிரி தெளிவாக சொல்லுங்கள். இல்லை அப்படின்னும் போது எனக்கு டெலிகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பிக்சர் அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் எனக்கு வந்துட்டு இங்கே n+1 எப்படி வந்துச்சு, இங்கே மைனஸ் எப்படி எடுத்தீங்க அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எந்த மைனஸை சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.